இந்த பீஃப் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மெத்தட் ஒன்ஸ் செய்து சாப்பிட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்த எங்கள் பாருங்கள் லைட்டாக இந்த கிரேவி இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம பீஃப் ஃப்ரை செஞ்சுக்கலாம். பீஃப் 1 kg வாங்கியிருக்கேன் வித் ரவாஸோட ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, பீஃப் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் 1 ஆனியன் ரஃபாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஜாரில். நம்ம எடுத்துருக்கிறது 1 kg பீஃபு. 2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, மிளகு அதே மாதிரி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி போட்டுக்கலாம், க்ரீன் சில்லி. நான் ஒரு 6 to 7 க்ரீன் சில்லி போடுறேன். புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இதெல்லாம் மிக்சியில் ஜாரில் நம்ம கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். இதுதான் மெயின் மசாலா நம்ம பீஃப் ஃப்ரைக்கு. மசாலா கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள் எடுத்து ஆயில் ஊற்றிக்கலாம். பீஃப் ஃப்ரை செய்கிறதுக்கு ஆயில் ஹீட் ஆனது 1 ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கேன் மசாலாஸ் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மசாலா கிரைண்ட் பண்ணும்போது பச்சை மிளகா போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம். அதனால காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுருங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு போடுறேன். உங்ககிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து மசாலா மிளகு சீரகம் கிரைண்ட் பண்ணும்போது பூண்டு இஞ்சி போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போனதும் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. நல்லா ஆயிலில் வதங்கட்டும். ஓகே, இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த மசாலாலாம் நம்மளுக்கு ஆயிலில். நான் ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன், ஏன்னா ரவாஸ் இருக்குது, அதனால கம்மியாக ஊற்றிங்க ஆயிலில். இப்போ நல்லா ஃப்ரை ஆனது டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ வதங்கட்டும். மசாலாவோடு சேர்ந்து டொமேட்டோ நல்லா வதங்கட்டும். நம்ம மசாலா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு ஆயிலில். இங்கே பாருங்க, மசாலா ஆயில் நம்ம நல்லா வதக்கணும். அதுலேருந்து ஆயில் எப்படி செப்பரேட் ஆகி வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் மசாலா ஆயிலில் ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சு பீஃப் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இந்த மசாலாலே இது ஃப்ரை ஆகணும். இது நம்ம ஃப்ரை தான் செய்கிறோம், கிரேவி மாதிரி இல்லை. இது வரைக்கும் உப்பு போடல. இப்போ தான் நம்ம சால்ட் போடுறோம். பீஃபுக்கு தேவையாக்கிற அளவு சால்ட் போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மசாலா இருக்கிற இந்த தண்ணியிலேயே இது வந்து குக் ஆயிடணும். சீக்கிரமா ஆகணுன்றதுக்காக நான் குக்கர்ல வைக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க நார்மலா கடாயில இதே மெத்தட் கடாயில கூட செஞ்சுக்கலாம். அவ்வளவுதான், உப்பு போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. மசாலா இருக்க தண்ணியிலே ஃப்ரை ஆகி வரட்டும். ஹை ஃப்ளேமில் ஒரு 10 minutes வச்சுங்க. அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 minutes. இது சூப்பராக ஃப்ரை ஆகி வரட்டும். ஸ்டீம் அந்த பிறகு வெயிட் போட்டு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். டைமர் வச்சு 15 minutes ஆச்சு. சூப்பராக நம்மளுக்கு ஃப்ரை ஆகிட்டு கூட பீஃப் ஃப்ரை. பாருங்கள், நம்ம ஆயில் கம்மியாக தான் ஊற்றணும். ஆனால் இந்த ரவாஸில் இருக்கிற தண்ணி, ரவாஸில் இருக்கிற ஆயிலே பாருங்கள் எவ்வளோ ரிலீஸ் ஆகிட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஆயில் செப்பரேட் ஆகிருக்கு பாருங்கள். பாருங்கள், தண்ணியெல்லாம் இல்லை, வெறும் இந்த ரவாஸில் இருக்கிற ஆயில். அப்புறம் நம்ம ஊற்றின ஆயில் கொஞ்சம். இது வந்து சப்பாத்தி, ரோட்டி, நானுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை கூட நல்லா இருக்கும். ஆனால் இது ட்ரையாக இருக்கிறதுனால சப்பாத்தி ரோட்டிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது பீஃப் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மெத்தட் ஒன்ஸ் செய்து சாப்பிட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்த எங்கள் பாருங்கள் லைட்டாக இந்த கிரேவி இருக்குது. இந்த கிரேவியில் தான் நம்ம வந்து சப்பாத்தி, ரோட்டி எல்லாம் சாப்பிட்டோம்னா தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இது சூடாக சாப்பிட்ணும், அப்போ தான் இந்த ரவா சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். செய்து சாப்பிடுங்க. இதே மாதிரி மசாலாலாம் போட்டு
செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் தெரியப்பட்டு உப்பு காரம் டேஸ்ட் பார்த்து தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகாய் இல்லைன்னா மிளகுத்தூள் போட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you all in next video.